காஃபி. இன்னும் 10 அடி கூட வாக்கிங் போல, அதுக்குள்ள காஃபியா? அப்பா நானும் வாக்கிங் போறதே காஃபி சாப்பிட தானே இல்லப்பா? சரி சரி, சீக்கிரமா சாப்பிடு, பரவாயில்ல. என்னன்னு தெரியலடா, காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. கேட்டியம்மா? வர வர உங்க அப்பா கிழவன் ஆயிட்டான். என்னங்க எங்க அப்பா கிழவன் சொல்றீங்க? என்னம்மா அது? அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ற, தலைய பார்த்தாலே தெரியலையா யார் கிழவன்னு? ஓஹோ அப்படியா? பா அவமானமா இருக்குப்பா. நீங்க கிழவ இல்ல நிரூபிக்கணும்ப்பா. உங்க 2 பேருக்கு நான் காம்படிஷன் வைக்க போறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஓடுங்கப்பா. வேண்டாம்மா, உன் அப்பன் தோத்துருவான். அங்கிள் பெட்டா? பெட். பாத்துறோமா? பாத்துறோமா? இந்த அப்படி. ஓகே. பா ஆல் தி பெஸ்ட் பா. ரெடியா? ரெடி 1 2 பா. ஐயோ என்ன பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. டேய் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், நெஞ்சு லேசா வலிக்குது. ஏண்டா எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது உன் உடம்ப கவனிச்சுக்கணுங்கிற அக்கறை இருக்கா? சரிடா. அப்பா வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்துருக்கான். ஓகே உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர் அம்மா, கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின்னு கூப்பிடு. ஏய் ஜிம்மி, ஜிம்மி குட் பாய். சிட் டவுன் சிட் டவுன். எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப சொல்லி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ ஏய் இனிமே இருக்காது, நின்னுடும். நான் போன முறை செக்அப் பண்றப்பவே சொன்னேன், நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு. இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஏன் இன்னும் போகாம இருக்க? எப்படி டாக்டர் போக முடியும்? நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன். என் பொண்ணை யார் பார்த்து? அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டே போக முடியுமா? நீ உடனடியா ஃபாரின் புறப்படுற. கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன். சார் அடே டோன்ட் மூவ். ஓகே அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அசைய கூடாது. ஓகே. அப்பா கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா நிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம். 2 நாளா எங்க போயிருந்தே காணோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. முதல்ல குரங்கு மாதிரி சரி. அசடு வழியாத மேன் குரங்கு மாதிரி. ரைட். இங்கிலீஷ் பிளான் ட்ரைஸ் தெரியுமா? ரொம்ப நல்ல பண்ற மேன். உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தென் ஓகே டாங்கி மாதிரி கத்து பார்க்கலாம். ஆடு மாதிரி கத்துற மேன், டாங்கி மாதிரி கத்து. யோராம், என்னையாச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? போதும்பா. ஐயா அம்மா. ஏயா என் பொண்ணு அட்டாக் சொன்னாளா? சார் லாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அதனால மறுபடியும் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும். ஓகே. இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேப்பா. வணக்கம் வணக்கம். வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. அவங்க வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரு பிகு. இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜின்னு கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கு மண்ட போட்டி நடக்குதாப்பா? ஆனா ஒண்ணுப்பா, இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு. அங்கிளே மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு இருக்கா. லூஸெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூஸா இருக்க மாட்டானப்பா? ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். அப்ப ஏன்பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூஸா பிறந்துட்டீங்க? நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு. என் வாயல்ல உன் வாய எடுத்துக்கங்க. அம்மா, பெரியவங்களுக்கு எல்லாம் காஃபி குடுமா. குடுமா. மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கிறேன். ஓகே தங்கம். பெருசு எடுத்துக்க மாப்பிள்ள.
அது எனக்கு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்குமா? சரிப்பா. ஐ சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். சொன்னா எங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா, என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? ம்ஹும். அப்பா என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க? போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அடிக்கடி நெஞ்சு வலி வர விஸ்வநாதன் செத்துருவான். அந்த சுஜி லூஸுக்கு இன்னொரு லூசு கட்டி வச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன். ஆனா அந்த லூஸை பார்த்து நம்ம மாப்பிள்ளை லூஸ் பயந்து ஓடிட்டான். கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. பாட்டில்ல சரக்கு இருக்குன்னு அப்படியேவா குடிக்கிறோம்? அத கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கிறோம். அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே, அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும்? அங்க ராம்னு பர்சனல் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான். இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிச்சாகணும். பிடிச்சிடுவோம். வேணாமா. சரிப்பா, சரி ரைம்ஸ் விளையாடலாம்ப்பா. வேணாங்கிறல்ல. அப்ப ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பாப்பா. இரு பேர்ப்பா. ஃபர்ஸ்ட் நானே நீயாப்பா. நானுப்பா எள்ளு வச்சு. ஓகே? I will wish I will let malalangi la 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 efalalis ver alalay wat balalo emalalangi kalale ma kililis ma chililik to salalay good balalay to alala yellilit jin balalay ki salala sing balalay and salalo miss salalanding balalay la 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 la. நெஞ்சு வலிக்குதாப்பா. பா பா அப்ப பேசுப்பா. பா டாக்டர் கூப்பிடுறேன்பா. ஏன்பா? சும்மா நடிச்சேம்மா. ஆனா இன்னைக்கு நடிச்சது ஒரு நாளைக்கு நிஜமாவே நடக்கலாம் இல்லையா? அப்பா கடைசி வரைக்கும் உன் கூட துணையா வர முடியுமா? அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் உன்னை ஒண்ணுமே சொல்றேன். ஏமா அழற? நான் அழுவல. உனக்கு தான் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியுமே. கண்ணத்துல தட்டுப்பா.